பிரைஸ் த லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமக்கு ஒத்தாசை வருகிற நல்ல பர்வதத்தை இந்த வேளையில் நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். அவரை மகிமைப்படுத்தி நம்மளுடைய தூயாதி தூயவரை துதிக்கு பாத்திரரை இந்த வேலையில் நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வேலையில் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். நாளை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏன்பதே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏன்பதே
shaka babadula mamaria blorana di hadaraba. Thank you ஓ ரீகா தனிஷர பலபரபா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ, இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஓ ரபா தியால ரபா ஷகரபா. அதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். என்ன சொன்னாரோ உங்கள் வாழ்க்கையில், எதை செய்வேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய தலைக்கல், அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அப்பா நீங்கள் எந்த ரிஜெக்ஷனில் இருந்தாலும் சரி, எந்த இதில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தலைக்கல் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் தலைக்கல். அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க தான் அந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ட். தலைக்கல் தான் அந்த இடத்துக்கு, மூளைக்கு நீங்க தான் தலைக்கல். நீங்க இல்லைன்னா அது ஃபில் ஆகாது. அது ஒரு கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்க தான் அந்த இடத்துக்கு வேணும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். அப்பா நீங்க எங்களுக்குள்ள கிறிஸ்து தலைக்கல்லாகி இருக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால எங்க வாழ்க்கையில எல்லா இடங்களில் நாங்க போகிற இடத்துல எல்லாம் எங்களை நீங்க தலைக்கெல்லாம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இம்பார்ட்டண்டா வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம்ப்பா. நீங்க எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதே இல்லை. நமக்கு நெருக்கம் வருதா? எதுக்கு வருதுன்னா பெருக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்காக தான் உங்களுக்கு நெருக்கம் வருது. உங்களுக்கு நீங்க நெருக்கப்படும் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க, பெருக போறீங்க. எவ்வளவா நெருக்கப்படுறீங்களோ அந்த அளவு நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து நெருக்க வந்தாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. உங்க எல்லைகள் விரிவாக போகுது, விசாலத்துக்குள்ள போக போறீங்க. எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் தலைக்கல்லாகிய கிறிஸ்து. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் நம்ம தான், நீங்க தான் வேணும்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எங்க நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தான் தேவைன்னு கூப்பிடுவாங்க. அப்பா நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள எல்லா குடும்பங்களும் கடந்து போவதாகன்னு சொல்றேன் இயேசுவின் நாமத்தில். நன்றி சொல்லுங்க. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்துருக்கு. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துருக்கு. இந்த வேளையில் அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. எங்களை பார்க்க யாருமே இல்லை, எங்களை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எங்களை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் பிழைப்பு தான். அவர் உங்களை பார்த்துட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தான். அவர் உங்களை பார்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் மேன்மை தான். இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும், நம்ம எங்கேயுமோ போக தேவையில்லை. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்தாலே போதும். நம்ம தான் வேணும், நீங்கள் தான் வேணும்னு நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். வேணான்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். நம்மளை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த நல்ல நேசர் அவர். நம்மளை கண்மலையில் உயர்த்தி வைத்திருக்கிற நல்ல நேசர் அவர். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏற பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். அந்த நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. நம்மளை கண் நோக்கி பார்க்கிற நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி. நீங்கள் எங்களை பார்க்கிறதற்காக நன்றி, நீங்கள் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். வசனம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யார் பார்வைக்கு நம்ம அருமையாக இருக்க தேவையில்லை, யார் பார்வைக்கு நம்ம ப்ரெஷியஸாக இருக்கணுங்கிறது வேண்டியதில்லை. அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே ஹானர் உங்களை தேடி வரும். ஹானரே கிடைக்கல, எனக்கு ஹானரே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே போதும், கனம் உங்களை தேடி வரும். ஆண்டவரை தான் சொல்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருக்கீங்க, நீங்கள் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறீங்க.
நீங்கள் விலையேற பெற்றவங்க ஒரு பார்வையில். அதனால் ஹானர் உங்கள் வாழ்க்கையில் ஹானர் உங்களை தேடி வரும். என் பிரியமே என் ரூபவதியேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய பிரியமாக நம்ம இருக்கிறதுனால, அவர் பார்வைக்கு அருமையாக நம்ம இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் கனம் நம்மளை தேடி வரும். அவர் நம்மளை சேர்த்து கொண்டதுனால உயர்வு நம்மை தேடி வரும். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் ரிஜெக்ஷன் ஃபீலிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. நீங்கள் சேர்த்து கொண்டீங்க, நீங்கள் அணைச்சிக்கிட்டீங்க, அவங்கள நீங்கள் உயரத்தில் தூக்கி வச்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, உங்கள் பார்வையில் அவங்க அருமையானவங்களாக இருக்கிறாங்க. அப்பா, தலைக்கல் நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறனால வேணான்னு சொல்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் தான் வேணும்னு சொல்கிற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அவங்க போகிற இடங்கள்ல எல்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க. எங்களோட ஆராதனையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் சொல்கிறோம், உயர்வை சொல்கிறோம். நீங்கள் தான் வேணும்னு உங்களை கூப்பிடுகிற நாட்கள் வருது. இந்த இடத்துக்கு நீங்கள் தான் தேவை, நீங்கள் வந்தால் தான் இந்த வேலை ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை ஆண்டவர் எல்லா இடத்துலையும் தலைக்கெல்லாம் வைக்க போகிறார். ஏன்னா அவர் உங்களை சேர்த்துக்கிட்டார். அதனால் எல்லாரும் உங்களை சேர்த்துக்குவாங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. இந்த ஆராதனையில் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா குடும்பங்கள்லையும் இந்த வருடத்தில் ஒரு பெருக்கத்துக்குள்ளே அப்பா எல்லா பக்கங்களும் இடம் கொண்டு பெருகிற ஒரு பெருக்கத்தை எல்லார் வாழ்க்கையிலே நாங்கள் சொல்கிறோம். ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா குடும்பங்கள் மீது சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வருடம் பெருக்கத்தின் ஆண்டா எல்லா குடும்பங்கள்லையும் இருப்பதாகன்னு சொல்கிறோம். உயர்வின் ஆண்டா இருப்பதாகன்னு சொல்கிறோம். மேன்மையான அவங்க மேலானவைகளை காண்கிற வருடமாக இந்த வருடம் இருப்பதாகன்னு பிளஸ் பண்ணுறோம். உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோப்பின் தேவன் துணை, அமெரிக்கை வாழையரை போல் ஆண்டவர் மார்பில் சொல்லிப்போ, சிதறாத பரிசாக தேவன் அருள்வார். பரிசாக தேவன் அருள்வார். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இந்த பாட்டை பாடும்போது ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு உயிரோட இருக்கிறான். தரிசனம் சாகலை, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. உனக்கு நான் சொன்ன வார்த்தை அது சாகலை, நீ தான் செத்துருச்சின்னு நினச்சிட்ட. நீயே அதுக்கு அடக்க ஆராதனை பண்ணிட்ட. நீயே அதுக்கு ஒரு ஸ்டோரி போர்டு எழுதிட்ட. யோசேப்போட ரத்தத்தை, ஆட்டு ரத்தத்தை தேய்ச்ச உடனே அவனே ஒரு ஸ்டோரி போர்டு எழுதுறான். என்ன திரும்ப எழுதுறாரு? அவனை ஒரு துஷ்ட மிருகம் பீருண்டுடிச்சு அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. அவருக்கு யாரும் சொல்லலை. அந்த மாதிரி சில உங்களோட அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் விரோதமாக சில காரியங்கள் நடந்ததுனால நீங்களே நிறையா ஸ்டோரி போர்டு எழுதிட்டீங்க. அவ்வளோதான். அது அப்படி, இது இப்படி அப்படின்னு எழுதி பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி என்ன சொன்னது? உன் தரிசனம் சாகவில்லை. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, அபிஷேகம், தரிசனம் சாகலை. அந்த தரிசனம் சாதாரண தரிசனம் கிடையாது. தேசங்களை ஆசீர்வதிக்கிற தரிசனம். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தம், அந்த வாக்குதத்தம் செத்துருச்சு அப்படின்னு சொன்னதை யாக்கோபு நம்பிட்டாரு. இன்னைக்கு அந்த மாதிரி தான் சாத்தான் சில ஏரியாவில் நமக்கு சில பொய்யை சொல்லிடுறான். அந்த பொய்யை சொன்னதுக்கப்புறம் அந்த பொய்யை நம்மளே கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு, அதுக்கு ஒரு ஷூவை போட்டு, அதுக்கு ஒரு தொப்பியை போட்டு நம்மளே ஒரு கதையை கட்டிடுறோம், எழுதிடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுன்னு. இங்கே பாருங்கள், அந்த வார்த்தை சொல்லுது 45வது அதிகாரம் ஆதி ஆகமத்தில், அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க.
உங்கள் தரிசனம் என்னம்மா செய்யும்? இது வரைக்கும் நம்ம யாக்கோபு பார்த்தது 2 பரிவாரங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, அபிஷேகம், அது என்ன செய்ய போகுது தெரியுமா? ரதங்களை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா! உங்கள் மேலே இருக்கிற தரிசனம், உங்கள் மேலே இருக்கிற காலிங், அது என்னமா செய்யும்? எகிப்திலிருந்து ரதங்களை கொண்டு வந்தது. அவன் பார்க்காததை பார்த்தா. என்னைக்கு என் மேலே இருந்த அழைப்பு இன்னும் சாகலப்பா, தரிசனம் இன்னும் சாகலப்பா, அப்படியே தான் இருக்குதுன்னு அவன் நம்புனானோ, அவன் வீட்டு வாசப்படியில் ரதங்கள் வந்து நின்னது. எப்போ? பஞ்ச காலத்தில் ரதங்கள் வந்து நிற்கிறது, பொக்கிஷங்கள் வந்து நிற்கிறது. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே என்ன ஆண்டவர் பிளான் வச்சுருக்கிறாங்களோ அந்த பிளான் எல்லாத்தையும் கொண்டு வரும். கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள், உங்கள் மேலே வச்சிருக்கிற நோக்கம், எதை உங்களை கொண்டு செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதற்கான தேவைகள் ஒன்றே ஒன்று, என்னை கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு வச்சிருக்கிறத விரோதமாக எந்த துர்செய்தி வந்தாலும் நம்பாதீங்க, எந்த கெட்ட செய்தி வந்தாலும் நம்பாதீங்க. உங்களை கொண்டு ஆண்டு செய்ய போறேன்னு சொன்னதை எவனாவது வந்து செய்ய முடியாதுப்பா, அது செத்து போச்சுனாலும் நம்பாதீங்க. அது உயிரோட வரும், அது உயிரோட வந்து உங்கள் முன்னாடி நிற்கும். கொஞ்ச நாள் காணாமல் போயிருக்கலாம், கொஞ்ச நாள் உங்கள் கண்ணுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம், கொஞ்ச நாள் அது தூர தேசத்தில் இருந்திருக்கலாம். அது ஆனால் கண்டிப்பாக வரும், வந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் நிற்கும். ஹல்லேலூயா! சும்மா வராதுங்க, எகிப்தின் பொக்கிஷங்களோட வந்து நிற்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் பலிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு. அங்கே பாருங்க, தரிசனம் உயிரோடு இருக்குதுன்னு ஒன்று, இவன் உயிர் வந்துருச்சு, இவன் ஆவி உயிர்த்ததான். ஹல்லேலூயா! உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு தாங்க உங்களுடைய உயிர். உங்கள் மேலே என்ன நோக்கம் வச்சு அதான் உயிர். தரிசனம் போச்சுன்னா உயிரே போன மாதிரி, அழைப்பு போச்சுன்னா வாழ்க்கையே போன மாதிரி. எப்போ தன்னோட தரிசனம் இன்னும் உயிரோட இருக்குது செய்தி கேட்டானா அவனுக்கு உயிர் வந்துச்சா? ஹல்லேலூயா! போன வாரம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், எல்லாம் செஞ்சுட்டு என் ஆட்டுக்குட்டிப்பா, என் ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கோப்பா, இதுக்கு தான்ப்பா எல்லாம் செஞ்சேன், என் ஆட்டுக்குட்டியை மறந்துட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்களேப்பா, என் ஆட்டுக்குட்டிப்பா, என் ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கோன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அதுதான் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம். நம்மளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். எதை வேணால் மறக்கலாம், நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை மறந்துடக்கூடாது, அழைப்பை மறந்துடக்கூடாது. அதுதான் நம்மளை காப்பாற்றும். தாவீது போன இடங்களிலெல்லாம் அவனை தேவன் காப்பாற்றினாராம். சவுலு, வசனம் எழுதியிருக்கு, கர்த்தர் அவனை தொடர்றதுக்கே விடலையா. சவுல் அவனை பாதுகாத்ததுனால சவுலால் தொடவே முடியல. வேதத்தில் பார்க்குறோம் 3001 பேர், அதிலும் இஸ்ரவேலில் தலை சிறந்தவன் அப்னேர், இஸ்ரவேலில் ரொம்ப உயரமானவன் சவுல். ஆனால் அவனுங்கெல்லாம் வந்து தேடி 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 இந்த தரிசனத்தையும் அழைப்பையும் கொலை செய்ய பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆக்க பார்க்குறாங்க. அந்த தேசத்தில் இருக்கிற பெரிய சக்திகள் எழும்பி அதை அழிக்க பார்க்குது தாவீதை. ஆனால் ஒரு டைம்லாம் பார்ப்போம், மலைக்கு இந்த பக்கத்திலும் மலைக்கு அந்த பக்கத்திலும் வந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கு. ஆனால் அப்போ அந்த சமயத்தில் ஒருவன் வந்து, பெலிஸ்தியர் வந்துட்டான்ப்பா, சவுலு வாப்பா அப்படின்னு எல்லாம் விட்டுட்டு ஓடுனாங்க. தாவீது உயிரை எடுக்கும்படியாய், அவன் மேலே இருந்த அபிஷேகத்தை அழிக்கும்படியா சத்ரு எவ்வளவு நெருங்கி வந்தாலும் தொட முடியலைங்க. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை தொட முடியாது, அவனால் உங்களை தொட முடியாது, உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது, அவனால் டச் பண்ணி பார்க்கலாமா? லைட்டாக இவனை இது வரைக்கும் டச் பண்ண முடியலையே. இவன் எப்போ இன்கிரைஸ்டுக்குள்ளே வந்தானோ, கிறிஸ்துவுக்குள்ளே வந்தானோ, இயேசுவை இவன் இருதயத்தில் ஏற்றிக்கிட்டானோ, அதிலிருந்து இவனை தொட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவனுக்குள்ளே குடும்பமே நடத்திக்கிட்டு இருந்தான் சத்துரு, நமக்குள்ளெல்லாம் நம்ம இருதயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் என்னைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்தாரோ, இயேசுக்கு என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்தோமோ, அன்னையிலேருந்து பார்க்குறான் இவனை எப்படியாவது டச் பண்ணலாமான்னு முடியல. ஏன்னா உள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்க மேல வச்ச அழைப்பு தரிசனம் இருக்கு, உங்களை தொட முடியாது. எத்தனை 1000 கூட்டங்கள் எழும்பி வந்தாலும் டச் கூட பண்ண முடியாதுங்க நம்மள.
அழிக்கிறதுக்கு எவ்வளவோ பார்த்தாங்க, முடியல. மோசேவை எடுத்துக்கோங்க, குழந்தைகளை கொல்ல பார்த்தாங்க, முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழிக்க பார்த்தாங்க, முடியல. உங்கள் அழைப்பையும் அபிஷேகத்தையும் உங்கள் மேலே வச்சிருக்கிற தரிசனத்தை அழிக்கிறதுக்கு இந்த பூமியில் ஒருத்தவன் பிறக்கவும் இல்லை, இனிமேலும் பிறக்க போகிறதும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளாம் எங்க இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்களா, எங்கேயாவே ஒளிஞ்சுக்குவாங்க, அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. வந்து தேடி தேடி பார்ப்பாங்க, எங்கப்பான்னு. அவங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி தெரியுமா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சாத்தா வந்து பார்க்குறான், எங்கப்பா ஒரு ஆள் எங்க தேடி தேடி பார்க்குறான், எங்கேயா போனா காணோம் அப்படின்னு பார்த்தா இவன் பார்க்குறான், அடடா இவன் கடவுளுக்குள்ள இருக்கிறான்ப்பா, இவன் கடவுளுக்குள்ள இருக்கிறான், கடவுள் இவனுக்குள்ள இருக்கிறாரு. என்னையா இது, இவனை காணோம். ஏற்கனவே ஒரு பீட்டர் இருந்தானே, நமக்கு ரொம்ப பழக்கமானவனாச்சு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தானே, இப்போ எங்கடா போயிட்ட நீனு? அடடா இவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாயா, இவன் கிறிஸ்துவ மாதிரி ஆயிட்டாயா, இவன் செடி மேல் படர்ந்த கொடியாக, செடி வேறு கொடி வேறுன்னு தெரியாத மாதிரி இவனும் அவரும் மாறி ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அல்லேலூயா. பயப்படுறான். இப்போ நம்மளை பார்த்துட்டு துண்டை காணும், துணியை காணும், ஓடுறான். ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம், மறைஞ்சு கொண்டு இருக்கிறோம். நம்ம ஜீவன் அவர் ஜீவனுக்குள் கலந்து விட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, சில பேர் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது சில பேர் சில காரியத்துக்கு பயப்படுறாங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் நான் தானே பார்த்தா உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் தேவைகளை எல்லாம் யார் பார்த்தா? நான் தானே பார்த்தேன். இது வரைக்கும் நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ தாயின் கருவில் இருக்கும் போதே நான் பார்த்தேன்ல, இது நாள் வரைக்கும் நான் பார்த்தேன்ல, இனிமேல் நான் பார்க்க மாட்டேனா? ஆனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கலான்னு நினச்சிடாத. என் வாழ்க்கை நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அம்மா வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார். இந்த வசனம் ஏன் தெரியுமா பிடிச்சது? இங்கே பாருங்களேன், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. அங்கே பாருங்க, உங்களை ஆவியை உயிர்ப்பிக்கிற மாதிரி ஆசீர்வாதங்கள் வரும், உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பூமி எங்கும் வறட்சி, கரெக்டாக 2 வருஷம் ஆயிருக்கு வறட்சி ஆரம்பித்து. பூமியெல்லாம் வறட்சியாக இருக்கும் போது உங்கள் வீட்டு வாசப்படில் பொக்கிஷம் வந்து நிற்கிது. அல்லேலூயா. இவன் இங்கே வறுமையில் இருக்கிறன் தான் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறான். போங்கப்பா, எகிப்தில் மட்டும் ஆசீர்வாதம் இருக்கா, போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஏன்னா தரிசனம் அங்கே இருந்தது. ஒன்று சொல்லட்டுமா, தரிசனம் எங்கே இருக்கோ அங்கே ஆசீர்வாதம் இருக்குங்க. அல்லேலூயா. எங்கே தரிசனம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும், அங்கே பொக்கிஷம் இருக்கும். அந்த தரிசனம் என்ன பண்ண தெரியுமா, தமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, தாய் தகப்பெல்லாம் வண்டியில் பொக்கிஷத்தை ஏற்றி அனுப்புவோம், போப்பா போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லணும். பஞ்ச காலத்திலேயும். அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, உங்களை ஆவியை உயிர்ப்பிக்கிற மாதிரி பொக்கிஷங்கள் வரப்போகுது. அதை பார்த்தோன்னா ஆவி உயிர்த்தது. இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தெல்லாம், நீங்கள் பார்க்க போகிற காரியங்கள் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த மரித்து போனது நிறைய காரியங்கள் உங்கள் லைஃப்பில் உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. சிலதெல்லாம் நீங்களே கொண்டுட்டீங்க, சிலதெல்லாம் நம்மளுடைய அறியாமையினால கொண்டுட்டோம். அப்படி செத்து போனது கூட ஆண்டு உயிரோட எழுப்புகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், அடுத்த வசனம் பார்ப்போம். அதிகாரத்தில் 46:1. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை. போதும். இந்த யாக்கோபுக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஏற்கனவே ஒரு புள்ளைய செத்துருச்சின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த புள்ள எல்லாத்தையும் டோட்டல் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு போகிறாரு. யாக்கோப்பு பயந்தான் இங்கே எழுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோப்பு நீ பயப்படாத, ஏன்னா பயந்துருக்கிறாரு.
அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு ஃபியர் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, நீ பயப்படாத. இங்கே பாருங்களேன், அடுத்து படிங்களேன் அப்படியே. நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இன்னொரு சொல்கிறேன், உங்கள் தரிசனம், நீங்கள் தரிசனத்தை நோக்கி போனீங்க, நீங்கள் பெரிய ஜாதி ஆவீங்க. அல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தரிசனம் எகிப்தில் இருக்கு. அவர் சொல்கிறார், நீ போ, நீ யோசேப்பு கிட்ட போ. உன் முழு குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் யோசேப்பு, அந்த தரிசனம் தான் யோசேப்பு. அவன் கிட்ட போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னாரு. அல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் தாங்க உங்களை பெருசாக்கும், பெரிய ஜாதி ஆக்கும். ஒரே ஒரு யாக்கோப்பு பெரிய லட்சக்கணக்கான இஸ்ரேல் அந்த தேசத்துக்கே அவன் தான் தகப்பனானா. எப்படி? அதான் சொல்ற, நீ போ, நீங்க ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பெரிய ஜாதி ஆடுவீங்க, நீங்க பெருசாயிடுவீங்க. சிறுசுன்ற பேச்சுக்கே இங்க வேலை கிடையாது. அவர் சொல்றாரு அழகா, அங்க பாருங்களேன், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். என்னவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம பசங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம், அப்பா பயமாக இருக்குது, கொஞ்சம் கூட வாங்கப்பா, துணைக்கு கூப்பிடுவாங்க. நான் வரேன்ப்பா. நம்ம என்ன சொல்லுவோம், நான் வரேன், நான் கூட வரேன்ப்பா, நீ போப்பா அப்படின்னுவோம். இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு பசங்க பயப்படுறாங்கன்னா, அப்பா வரேன்ப்பா, நீங்கள் போங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம சொல்கிறாரு, யாக்கோபு நீ எகிப்துக்கு போக பயப்படுறியா, நான் வரேன்ப்பா உன் கூட. அல்லேலூயா. நான் உன் கூட வரேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே திரும்ப இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் அன்னைக்கு கூட வந்த தெய்வம் இன்னைக்கு நம்ம உள்ள இருக்கிறார்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை விட நாம் சாதிக்க முடியுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அவர் சொல்றாரு, நான் கூட வரேன்ப்பா. நான் ஆண்டவர் நம்ம சொல்றாரு, நீங்க எதுக்காவது பயப்படுறீங்களா? பயம் இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் யோசனையாவது இருக்குல்ல. நான்லாம் பிரதர் பயங்கரமான தில்லான ஆள் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது. எனக்குமே சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் என்ன ஆண்டவரே என்ன அப்படிங்கும்போது, டேய் நான் வரண்டாவா அப்படின்றாரு. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூட வரேன்ப்பா, நடந்து வாப்பா. இவங்கெல்லாம் ரதத்தை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க, அவர் கூட வந்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இங்கே பாருங்க, உங்கள் தரிசனத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி கிரியை செய்கிறதா பார்ப்பீங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருடங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்காம இருந்தார் யாக்கோபு. திரும்ப எப்ப தரிசனம் உயிரோட இருக்குதுன்னு தெரிஞ்சதோ, தரிசனத்தை நோக்கி என்னைக்கு அவர் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாரோ, திரும்ப தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப தேவனோட உள்ள உறவு சரியாயிடுச்சு. அல்லேலூயா. இங்க பாருங்க, தேவனோடு உள்ள உறவும் நமது தரிசனம் ரெண்டும் பிரிக்கவே முடியாது. நம்ம மேல ஒரு பிளான் இருக்கு. ஜீசஸும் அவர் நைட்லாம் ப்ரேயர் பண்ணும்போது போய் ஃபாதர்கிட்ட உட்காந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். நான் சுயமாக ஒன்றுமே பண்ணலப்பா. நான் அவ்வளோ பெரிய கடவுளை என்ன செய்கிறாரு, தேவகுமாரனே எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு அவர் செய்யலை. அவர் போய் பிதா கிட்ட கேட்டு பிதா என்ன சொன்னாரோ அதை செய்தார். நம்ம லைஃப் என்ன தெரியுமா, வெரி சிம்பிள். கேட்டு கேட்டு செய்கிறது தான். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், அவங்க அங்கே போய் எவ்வளோ பெரிய ஜாதியானாங்க, நடந்த அற்புத அடையாளங்கள்லாம். ஆனால் என் மெசேஜ் இன்னைக்கு இது கிடையவே கிடையாது. ஆண்டவர் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆராதனையில் எனக்கு இடைப்பட்ட வார்த்தைகளை நான் உங்களோடு பேசினேன். இப்போ தேவன் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார், ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த வார்த்தை என்னன்னா, 2 சாமுவேல் 7:8. ஆண்டவர் ஒன்று சொன்னார், எனக்கு என்னம்மா செய்கிறாரு, உங்களை ஒரு இடத்துலேருந்து எடுக்க போகிறாரு. அல்லேலூயா. உங்களை ஒரு இடத்துலேருந்து எடுக்க போகிறாரு. அவர் என்ன சொல்ற, ஆட்டு மந்தைகளுக்கு பின்னாடி போன அவனை எடுத்து என்ன இஸ்ரேலுக்கு அதிபதியாய் வைத்தார். நான் சொல்றேன், நீங்கள் ராஜாவாகும் காலம் வந்து விட்டது. அல்லேலூயா.
நீங்க ராஜாவாகும் காலம் வந்து விட்டது, ராணியாகும் காலம் வந்து விட்டது. நீங்கள் ஆளுகை செய்கின்ற அந்த காலத்துக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தீர்கள். கொஞ்ச காலம் ஆடுகளுக்கு பின்னாடி போட மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நிறைய பேரு அவங்க ஸ்தானத்துல ராஜாவாக போறாங்க. நான் அவங்கள அபிஷேகம் பண்ண போறேன், என்னுடைய ராஜ்யத்துக்காக அவங்கள அபிஷேகம் பண்ண போறேன். அவங்க ஸ்தானத்துல அவங்களை கிங் ஆக்க போறேன், அவங்க குயின் ஆக்க போறேன், அவங்க ராஜாத்தியா ராஜகுமாரனாக போறாங்க. அல்லேலூயா. சில காலம் ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தீங்க, இன்னைக்கு போர் சேவகர்கள் உங்க முன்னாடி ஓட போறாங்க. ஒரு பெரும் சேனை எழும்ப போகிறது. அல்லேலூயா. உங்க ஸ்தானத்துல நீங்க வர போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், இங்க பாருங்களேன், அவர் என்ன சொல்றாருன்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சொல்றேன், சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இது வரைக்கும் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தீங்களே, இது வரைக்கும் இப்போ ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சுல, இது இனிமேல் கண்டினியூ ஆக போறது இல்ல, இது மாறுது. ஹல்லேலூயா. எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்பது போல எல்லாமே மாறுதுங்க. உங்க சூழ்நிலை மாறுகிறது, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மாறுகிறது, உங்க உயர்வுல ஒரு முன்னேற்றம் வருகிறது. இதுவரைக்கும் ஏதோ வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அரண்மனையில் ராஜாவாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி உயர்வுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வர போறேன்னு சொன்னாரு. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க ஆடு மேய்ச்ச காலம் முடிஞ்சிருச்சு, மனுஷனை மேய்க்க போறீங்க. மீன் பிடித்த காலம் முடிந்தது, மனுஷரை பிடிக்க போறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, கிங்கா உங்களை ஆண்டு அபிஷேகம் பண்றாங்க. உங்க ஸ்தானம், உங்க மேல எந்த அழைப்பு இருக்கோ அந்த அழைப்புல உங்களை கடப்பாறைய கடாவுற மாதிரி கடாவி நிப்பாட்ட வைக்க போறாரு. அந்த ஸ்தானத்துல நிப்பீங்க. அந்த ஸ்தானத்துல நீங்க நிற்கும் போது எந்த பெருமழை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த புயல் வந்தாலும் சான்ஸே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கடவுளது யாருன்னா கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பாருங்க, இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று ஒன்றா சொல்கிறோம் பாருங்க. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. இங்கே பாருங்க, திரும்ப கொலோசியன்ஸ் 1:27 என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, அப்ப தாவீது கிட்ட சொல்லும் போதும் உன் கூட இருந்து, யாக்கோபிட்ட சொல்லும் போதும் உன் கூட இருந்து, மோசே கிட்ட சொல்லும் போதும் உன் கூட இருந்து, இன்னைக்கு அவர் நம்ம சொல்லுவார், உனக்குள்ள இருந்து. அல்லேலூயா. உனக்குள்ள இருந்து. அன்னைக்கு கூட இருந்த தெய்வம் நமக்குள்ள இருக்கிறனால வசனம் சொல்லுது. இங்க பாருங்க, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து. அடுத்தது, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. இந்த சத்துருனாலே சில விஷயங்கள் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். சத்துருனாலே நமக்கு பிடிக்காத ஒரு டீம் இருக்கும் பாருங்க, அதை நம்ம மனசில் கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு சத்துரு என்ன? சத்துருன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உயர்வுக்கு தடையாக என்ன இருக்குதுன்னு பாருங்க. எதை? அது பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வியாதியாக இருக்கலாம், உங்களுடைய நீங்கள் எழும்ப முடியாத தடை செய்கிற ஏதாவது ஒரு பாவ பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அது உங்களுக்கு சத்துரு. உங்களை எலும்ப விடாமல் உன்னை தடுக்குது பாருங்க, அதுதாங்க முதல்ல நமக்கு சத்துரு. நம்ம மனுஷன் நம்மளுடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாதுன்னு எழுதி வச்சுட்டாரு. ஃபைட் எங்க? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அதுங்க தான் இப்போ நிக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினார் சிலுவையில். சிலுவையில் நம்முடைய எல்லா சத்துருக்களையும், நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையிலே ஆணி அடித்து அதை நிர்வாணமாக்கி வெற்றி சிறந்த தெய்வம் இன்னைக்குள்ள நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு கூட இருந்த போது நடந்த அற்புதம் இன்னைக்கு சிலுவையில் ஜெயிச்சு இன்னைக்கு நமக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நடக்கிறத பாருங்க. சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உண்டாக்கினேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய நாமம் வருது. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? பெரிய நாமம்.
பெரிய நாமம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னாரு, உன்னை பெருசாக்குவேன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்களுடைய பேர்கள் பெருசாகும். பெருமைப்படுத்துவேன், நம்ம ஃபேமஸ் ஆவீங்க. எத்தனை பேர் ஃபேமஸ் ஆக ஆசையா இருக்குது? அல்லேலூயா, ஃபேமஸ் ஆவீங்க. ஏன்னா நீ ஃபேமஸ் ஆவன்றதே கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீ ஃபேமஸ் ஆவ, நீ பிரபலமான ஆளா இருப்பன்றதே கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இங்கதான் ஆயிடுச்சு, ஐயோ நம்மலாம் ஃபேமஸ் ஆக வேணாம் பிரதர். சினிமாக்காரங்க ஃபேமஸா இருக்கட்டும், அரசியல்வாதிங்க ஃபேமஸா இருக்கட்டும், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஃபேமஸா இருக்கட்டும், ஆண்டருடைய ஊழியக்காரங்கன்னா அப்படியே எங்கேயாவது கெபியில் வனாந்தரத்தில் அப்படியே ஹைடிங்கில். நாங்கள் வேதம் அதை சொல்லவே இல்லை. முதல்ல ஆண்டவர் நம்மளை தாங்க ஃபேமஸ் ஆக்குறேன்னாரு. உன்னை தான் நான் ஃபேமஸ் ஆக்குவேன், உன்னை உன் கீர்த்தி பரவுன்னாரு, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பன்னாரு. நான் சொல்கிறேன், உங்கள் பேர் ஃபேமஸ் ஆகுதுங்க. உங்கள் பேர் ஃபேமஸ் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. இந்த பூமியில் ஃபேமஸாக இருக்கிறவன் அத்தனை பேரையும் நீங்கள் போய் பரலோகத்தில் கேட்டு பாருங்க, ரிஜிஸ்டர்லேயே இருக்காது அவன் பேர். என்னப்பா அவரை எத்தனை ரன் அடிச்சு? அப்படியா, உன் பேர் இல்லைப்பா. வேர்ல்டு ரெக்கார்டுங்க இல்லை, கின்னஸ் ரெக்கார்டு அதுவும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நம்பர் 1 கோடீஸ்வரங்க அவனும் இல்லைப்பா. ஆண்டவருக்காக தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் அன்னோன் பர்சனாக இருந்தாலும் அங்கே அவன் ஃபேமஸாக இருப்பான். அல்லேலூயா. இங்கேயும் யாரையும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாலும் அன்னோன் பர்சனாக வைக்கிறதே கிடையாது பாருங்க. நம்மெல்லாம் ஃபேமஸ் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய அழைப்பு உங்களை ஃபேமஸ் ஆகும். தாவீது சரியான நேரத்தில் அவன் ராஜா வாழும் போது பாருங்க, 1 நாளாகமம் முழுசா ஒரு 9-10க்கு அப்புறம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக தாவீதை பற்றி தான் இருக்குது. 1 நாளாகமம் ஃபுல்லாக 10வது அதிகாரத்துக்கு அப்புறம் தாண்டிங்கன்னா ஃபுல்லாக தாவீது தான். என்னன்னா, தாவீது ராஜா வானதுனால, அவனுடைய அழைப்புக்குள்ளே வந்ததுனால அவன் அடைந்த உயர்வு, தேவன் அவன் நாமத்தை உயர்த்தினது, பெருமைப்படுத்தினது, அவனுக்கு வந்த செல்வங்கள். அவன் என்ன பண்றான்? ஆண்டவரே உமக்கு ஆலயத்தை கட்ட போறேன்றான். இவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு வீட்டை கட்ட போறேன்றாரு. என்ன நடக்குது கடவுளுக்கும் மனிதனுக்கும்? அல்லேலூயா. நான் உனக்கு அதை செய்வேன்னு சொல்றாரு தாவீது. ஆண்டு சொல்ற நான் உனக்கு இதை செய்வேன்றாரு. அவர் சொல்லுவாரு, உன்னுடைய எண்டு வரைக்கும் சொல்லுவாரு, நீ எப்படி சாவன்றதை கூட தாவீது கிட்ட சொல்லிடுவாரு. ஐயா, இதெல்லாம் தூரது இருக்கிற காரியங்களை எனக்கு அறிவிச்சிங்களே, நான் ஏமாத்துறேன்னுவாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தரோடு உள்ள உறவுல இருந்து அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறவனா இருக்கும்போது அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறவன் அல்ல, அவன் உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கிறவன். இந்த வேதத்தில் பார்த்துருக்குறோம். நானும் என் ஆண்டவரும் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அது மட்டும் போதுங்க. நான் என் குடும்பம் அப்படியே ஆண்டவர் அப்படின்னு வாழ்றதுக்கு இல்லை. நானும் என் வீடும் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. நானும் என் மனைவி என் பிள்ளை எல்லாம் கர்த்தருக்குயா அப்படின்னு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்னமா செய்யும்? தேசங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. யோசேப்பு நாடுகளை ஆசீர்வதித்த மாதிரி இங்க பாருங்க, இவர் என்ன பண்றாரு? இவரை ஆடுகளுக்கு பின்னாடி போனவரை கொண்டு இவரை ராஜாவாக்கி இவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாருல. இந்த தாவீதை கொண்டு சொல்ற ஒரு வசனம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த 10வது வசனத்துல, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும். அல்லேலூயா. பாருங்க, நம்மள ஒரு ஸ்தானத்துல கொண்டு வரது என்ன நோக்கம் தெரியுமா? தாவீத ஒரு ஸ்தானத்துல கொண்டு வச்சது நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு நாட்டையே ஒரு ஸ்தானத்துல கொண்டு வைக்கதான். அல்லேலூயா. நான் ஒரு ஸ்தானத்தில் நின்னதுக்கு நோக்கம், நான் ஒரு தேசத்தையே ஒரு ஸ்தானத்தில் கொண்டு நிற்பாட்டுறதுக்கு தான். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு ஸ்தானத்தில் நின்னதின் நோக்கம், உலகத்தையே ஸ்தானத்தில் கொண்டு நிப்பாட்டதான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்ததின் நோக்கம் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்கத்தான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவன் லைஃபை ஆண்டவருக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நடக்கிற காரியங்கள்
அவன் அவனுக்கு மட்டுமே ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு போகிறவன் இல்லை, அவன் நாடுகளை ஆசீர்வதிப்பான். இவன் 12 கோத்திரத்தையும் தன் ஸ்தானத்தில் நிலைநிறுத்துகிறத பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, அந்த ஸ்தானத்தில் இஸ்ரவேலை 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்து நிலைநிறுத்தினார். அதே மாதிரி தான் மோசே யோசுவாலாம் பார்க்குறோம். அவங்களாம் என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள், தேசங்களை சுதந்தரித்தார்கள். அல்ல, இப்போல்லாம் ஒரு கிரவுண்டு அரை கிரவுண்டு லேண்டு வாங்கிறதுக்கே மூச்சு வாங்குது. அவங்களாம் தேசங்களை கொள்ளையிட்டார்கள், சுதந்தரித்தார்கள் தேசங்களை. இங்கே பாருங்க, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு நாடுகளை நமக்கு கொடுக்கும், ஊர்களை கொடுக்கும், கிராமங்களை கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு ஊரையே வாங்க முடியுங்க நம்மளால. அல்லேலூயா. ஒரு தீவை வாங்க முடியுங்க நம்மளால. கர்த்தர் கொடுப்பா. அது எப்போ? தேவனோடுள்ள உறவு. நம்ம ஸ்தானத்தில் நிற்கும் போது நம்ம பல நாடுகளின் ஸ்தானத்தை மாற்றுகிறவர்களாக இருக்கோம். நம்மளால் இளைப்பாறுதல் அநேக ஜனத்துக்கு வரும். ஒன்றே ஒன்று தான், நான் என் குடும்பம்னு வாழ்ந்துடக்கூடாது. நம்ம மேலே இருக்கிற அழைப்பை பார்க்கணும், நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கணும். பரலோகம் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. நம்மளை நம்பி இருக்கிறார் ஆண்டவர். நம்மளை நம்பி ஏதாவது இவன் செய்வான், இவன் நாமத்துக்காக ஏதாவது செய்வான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாரு. எல்லார் மேலேயும் ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த இதை எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து அழைத்து வருவோம் நான் எம்மாத்திரம் என்றான். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அந்த ஜனத்தை கூட்டிட்டு வரவும் நான் ஏமாத்துறோம். அவர் தொடர்ந்து ஆண்டு பேசிக்கிட்டே இருப்பார், ஆனால் இதுக்கு அவர் செவி கொடுக்கவே மாட்டார். என்ன ரீசன் தெரியுமா? என்ன ரீசன் தெரியுமா? ஏன் தெரியுமா அவர் பயந்தார்? ஏன் தெரியுமா அவர் நடுங்கினார்? பார்வோன் ரொம்ப கொடியவன் அப்படின்ற ஒரு ரீசன்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர் இருந்தது. எனக்கு அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஃபெயிலியர், சின்ன ஃபெயிலியர் தான். அவரே ட்ரை பண்ணி பார்த்தாரு, அது தோத்துடுச்சு. தோத்த உடனே அவ்வளவுதான், என்னால் முடியாது அப்படின்னு 40 வருஷம் தரிசனம் இல்லாமல் இருந்தார். 40 வருஷம் அந்த இடத்த விட்டு ஓடிட்டார். ஏதோ உங்களுடைய சுய முயற்சியில் தோத்துருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்துச்சு. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தா, அவன் மறுநாளில் வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசே கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஊழியத்தில் ஏதோ ஆண்டோடைய பாதையில் ஏதோ ஒரு சின்னது தோத்துட்டீங்க. அவர் என்னமா ஆயிடுச்சு, ஆண்டவர் திரும்ப கூப்பிடும் போது ஆண்டவருக்கு நோ சொல்றாரு. இவர் நம்ம நினைச்சிட்டாரு, இவன் ஒருத்தவன் என்ன ஏத்துக்கலன்றதுனால அவருடைய கற்பனை என்ன தெரியுமா, நம்ம யோசேப்பு ஒரு ஸ்டோரி போர்டு எழுதினார் பாருங்க, அந்த மாதிரி இவர் ஒரு ஸ்டோரி போர்டு எழுதிக்கிட்டே இருக்கிறார். படிச்சிங்கன்னா ஆண்டவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் ஒருத்தவன் சொன்னாயா? ஒரே ஒருத்தவன் சொன்னான், என் மேலே உன்னை அதிபதியாகவும் நியாயாதிபதியும் வச்சது யாருன்னு ஒரே ஒருத்தவன் சொன்னான். டோட்டல் தரிசனம் காலி, விட்டுட்டு ஓடிட்டாரு. பிசாசு ஏதாவது ஒன்று சொல்லுவான், இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. யாராவது நீங்கள் கொடுக்குற மெசேஜை பார்த்து இது நல்லா இல்லை பிரதர், நீங்கள் கொடுக்குற மெசேஜெல்லாம் யாராவது சொல்லுவாங்க. நீங்கள் பாடுற பாட்டை பார்த்து நல்லா இல்லைங்க, விட்டுறாதீங்க, விட்டுட்டு ஓடிடாதீங்க. 40 வருஷம் அது அவர் சொந்த முயற்சியில் செஞ்சாரோ, இல்லைனா இஸ்ரவேலை என் தேசத்தை அடிக்கிறானே உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சாரோ, இல்லை ஆண்டவர் சொல்லி செஞ்சாரோ, அதெல்லாம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. பார்த்தாரு,
அவனுக்கு நியாயம் செஞ்சார். இன்னொருத்தவன் வந்து கேட்டார், நீ வச்சது யாருன்னா அளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு காரியம், இவன் என்ன நம்பலையா? என்னை யாரும் நம்ப மாட்டாங்க பிரதர். உங்கள் மெசேஜ் ஒருத்தவன் நல்லா இல்லைன்னுவான், ஆனால் 100 பேர் நல்லா இருக்கு, அவ்வளோதான். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் நான் கொடுக்கவே இல்லை. அப்படி விட்டுறாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்தை யாராவது என்கரேஜ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். நல்லா மியூசிக் போடுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, என்கரேஜ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். நல்லா செய்கிறீங்களே, இந்த க்ரியேட்டிவிட்டி அதான் இருக்குது, எல்லாம் என்கரேஜ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். யாருக்குமே இது பிடிக்கல அப்படின்னு நினச்சிடாதீங்க. பிடிக்கிற கூட்டம் 1,80,000 மேலே அங்கே இருக்குது. அது கண்ணுக்கு தெரியல. ஒத்த ஆளை காட்டி உங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறான் சாத்தான். ஒத்த ஆளை காட்டி உங்கள் மனமடிவாக்க நினைக்கிறான் சாத்தான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுனால யோசேப்பு பார்த்தீங்களா, யாக்கோப்புக்கு பார்த்தீங்களா, அளவுதான், முடிஞ்சு போச்சு. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல யாராவது காதில் வாங்கினாரா, அவன் ஒன்று கேட்டால் இவர் ஒன்று பேசுவார். அப்படி பேசிட்டு போய் அவனுக்கும் புரியாது, பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் புரியாது பாரு. அதனால் மோசேயோடைய அந்த மோசே செஞ்சது போல் யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்றதுக்காக உங்கள் ஸ்தானத்தை விட்டுடாதீங்க. நான் பேச வந்தது இதுதான். உங்கள் ஸ்தானம் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்கள் ஸ்தானம். விட்டுடாதீங்க. அந்த ஸ்தானத்தில் தான் உங்களை ராஜாவாக்குவார் ஆண்டவர், ராஜாத்தியாக்குவார் ஆண்டவர். அந்த ஸ்தானம் உங்களை விட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டு எந்த சக்தியாலையும் உங்களை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. பைபிளில் பார்க்கலாம் எத்தனை தேவ மனிதர்களை அந்த ஸ்தானம் உயர்த்துச்சு. ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு அபாத்திரமானவர்களாய் போன போது, அந்த ஸ்தானத்துக்கும் தேவனுக்கும் விரோதமாய் போன போது அவர்கள் சுதந்திரிக்காமல் போனதையும் நம்ம பார்க்குறோம். அழைத்த அழைப்புக்கு பவுல் எழுதுறாரு, அழைத்த உன் மேலே இருக்கிற அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்துக்கோங்கப்பா. உன் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. சொல்லுவாங்க வீட்டில், 20 வயசு ஆச்சுலப்பா, 18 வயசு பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்கோன்னுவாங்க பாருங்க. அந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது பாருங்க, உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது பாருங்க. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கலாம் இன்னொருத்தவரை. ஆதியாகமம் 45 வசனத்தில் படிக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு ஜீவ ரட்சனை செய்யும். சாதாரண அழைப்பே இல்லை. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் இருக்கே, அது ஜீவனை ரட்சிக்கிற ஒரு அபிஷேகம். ஜீவனை ரட்சிக்கும். எண்ணுக்கடக ஆண்டவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து 3வது உயிரோடு எழும்பி நமக்குள்ளே வந்து வாசம் செய்து கொண்டிருப்பதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? அவர் ஜீவனை இழந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவன் வர. யோசேப்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தையும் எல்லா விஷயங்கள்லையும் கம்பேர் பண்ணுவாங்க. அவர் விற்று போட்டது, இவர் 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டதெல்லாம் சொல்லுவாங்க. இவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்தவங்களை, தன்னை மறுதளித்தவங்களை எல்லாத்தையும் அவர் மன்னிச்சாரோ, அதே மாதிரி தான் யோசேப்பு பாருங்க, தன்னுடைய இருதயத்தை நம்ம பார்க்குறோம். போன வாரம் பார்த்தோம், இருதயம், தன்னுடைய இருதயத்தை காத்து கொண்ட மாதிரி இவரை பார்க்கும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் என்னமா செய்வான்? தன்னுடைய இருதயத்தையும் பாதுகாத்துக்குவான். மற்றவங்க இருதயத்தின் மேலேயும் ரொம்ப கேர் பண்ணுவான். எப்பா இப்படிலாம் நடந்துருச்சுன்னு நீ கவலைப்படாதப்பான்றார் அவர். நீ விசனப்படாத, நீ மனஸ்தாபப்படாத, இதெல்லாம் கர்த்தரால நடந்துச்சு. அல்லேலூயா. இந்த இருதயம் நமக்கு இருக்கணும் பாருங்க.
அந்த இருதயம் நமக்கு இருக்கணும். இதுதான் ஒரு ஸ்தானத்தில் நம்ம கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஆண்டவர் உயர்த்துவதற்கான காரணங்கள். பாருங்க, தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, நம்மளால தான் இந்த உலகத்துக்கு அழிவு கிடையாது. நம்மளால தான் இந்த உலகத்துக்கு பெரிய ரட்சிப்பு. நம்ம எழும்புற வரைக்கும், தெபரால் எழும்புற வரைக்கும் கிராமங்கள் பாலாய் போய் நின்றுருக்கு. பாருங்க, நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால தாங்க வாழ்வு, நம்மளால தான் வாழ்வு, நம்மளால தான் ஜனங்க நல்லா இருப்பாங்க. நம்ம இருக்கிற தேசத்தில் ஒருத்தவன் கரெக்டாக தேவனுடைய ஸ்தானத்தில் நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு தனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா, தன் ஸ்தானத்தை விட்டு தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு ஒப்பாக இருக்கிறான்னு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் இருக்குது. நம்ம பொசிஷனை விட்டுறக்கூடாது, நம்ம கூட விட்டுறக்கூடாது, நம்ம ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரோ அதை விட்டுறக்கூடாது. நம்ம கூடு இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளே இருக்கணும். அதுதான் பாதுகாப்பு. அந்த கூட்டை விட்டு குருவி வெளியே போச்சு. அந்த குருவி கூட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது எங்கேயுமே செட்டில் ஆக முடியாது. அது எங்கேயாவது பறந்து பறந்து பார்க்கும், எங்கேயாவது மரத்தில் வேற எங்கேயாவது உட்காரலாமா, இடம் கிடைக்காது, அங்கே வேற குருவி இருக்கும். இது அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதான் சொல்கிறாரு, உன் கூட்டை விட்டுறாத. ஆண்டவர் தான் நமக்கு கூடுங்க, அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், அவரை நம்ம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஸ்தானம் அதுதான். ஆண்டு நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானத்தில் இந்த நாட்கள் என்ன செய்ய போகிறாருன்னா, நம்மளை ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் கண்ணை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எஸ், நீங்கள் எங்களை வச்சிருக்கிற இடத்துல ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் நீங்கள் எங்களை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, ராஜாத்தியா வச்சிருக்கீங்க. ஸ்தானம், எங்கள் ஸ்தானம் தெரியும், எங்களை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த கனமான பாத்திரத்துக்கு ஊழியத்துக்கு எங்களை ஏற்படுத்தியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே, உங்கள் உண்மைக்கு விரோதமாக நாங்கள் எதுவும் செஞ்சிட மாட்டோம். நாங்கள் இருக்கிற ஸ்தானம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும் ஆண்டவரே, எவ்வளோ பெருசு தெரியும். எஸ் ஆண்டவரே, அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு உண்மையும் உத்தமமாக வாழ்ந்த பரலோகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்வாராம், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அங்கே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொன்னார். அவங்களும் சொன்னாங்க, ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்தணும், அற்புத அடையாளங்களை செய்தோம், தீர்க்க தரிசனங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நிறைய சொன்னாங்க, ஆனால் அவங்க செஞ்ச இன்னொன்று சொல்லலை. அவங்க நிறைய செஞ்சதை சொன்னாங்க, ஆனால் முக்கியமாக அவங்க இன்னொன்று செஞ்சாங்க, அதை சொல்லலை. அதை அவர் சொன்னார், நீ எல்லாம் செஞ்சப்பா, கூட சேர்ந்து அக்கிரமமும் செஞ்சியே, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு கடைசி நாளில் சொல்லுவார் சொன்னார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்காக என்ன வேணால் செய்யலாம். பட் ஆனால் நான் அக்கிரமமான காரியங்கள், தவறு, பாவம், அக்கிரமம் என்பது, தவறு என்பது ஒரு கேட்டகரி, பாவம்ன்றது ஒரு கேட்டகரி. ஆனால் அக்கிரமம் என்பது பாவத்தை காட்டிலும் கொடியது. அந்த பாவத்தை உணர்வு இல்லாமல் தொடர்ந்து செய்வது தான் அக்கிரமம். எஸ், அது நம்ம ஸ்தானத்தை இல்லாமல் ஆகிடும். சவுல் அதை தான் செஞ்சார். அவர் எந்த இடத்துலையும் தன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்திக்க விரும்பலை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்பலை. அந்த வார்த்தைகள் சொல்லுது, அவன் மரித்து போய் கிடந்தான் மலையிலே. எஸ் பிரியமானவர்களே, நம்ம மேலே இருக்கிற ஸ்தானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை நம்பி அவர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்துக்கான வேலைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் உண்மையும் உத்தமமாக இருப்போம்,
அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்தானம் உயர்த்தப்படும். நம்ம ஸ்தானம் உயர்த்தப்படும். நம்ம ஆடுகள் பின்னாடி அதே தேசத்தில் இருந்த தாவீது அதே தேசத்தில் ராஜாவாயிட்டான். எப்படி? அதே தேசத்தில் ஆடு மேய்த்தவன் தான். ஆனால் இன்னைக்கு அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அந்த மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் உண்மையாக இருங்க. வேற ஒன்று எதிர்ப்பு. நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. எஸ், ஆண்டவரோட உறவு வந்துடுங்க. இதுக்கெல்லாம் பாவ போராட்டமோ இல்லை அக்கிரமோ பாவம் இதான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னே ஒன்னா தெரியுமா? திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான். ஏன்னா ஆண்டவரால நீங்க திருப்தி ஆகிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி அது தேனு போல இருக்கிற பாவமா இருந்தாலும் அவன் மிதிச்சுட்டு போயிடுவான். ஒரே ஒரு விஷயம், நம்ம தேவனால திருப்தி ஆகணும். தேவனால திருப்தி ஆகலைன்னா அது டேஞ்சர் மோடு. நம்ம தேவனால திருப்தி ஆகணும். அவருடைய உறவு தான், தேவனோடு உள்ள உறவு, அது நம்ம ஸ்தானத்தில் நம்மளை உயர்த்தும், நம்ம ஸ்தானத்தில் நிலைச்சு நிற்க வைக்கும். எஸ், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருக்கிற அநேகரை அவங்க ஸ்தானத்தில் ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறீங்க. இதுதான் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு பிஸ்னஸோ ஊழியமோ அது குடும்பமோ ஏதோ சம்திங் அங்கே இருந்து எடுத்து உங்களை இன்னொரு இடத்துல வைக்கிறாரு. அங்கே நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க, அங்கே நீங்கள் கிங்காக இருப்பீங்க, ராஜாத்தியாக இருப்பீங்க. ஆண்டு அப்படி உங்களை கொண்டு போகிறார். ஆண்டு கொண்டு போகிறார். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.